இது டே vlog வித் கிராஃபிக் டிசைனிங். இன்னைக்கு என்னால கிராஃபிக் டிசைனிங் பண்ண முடியல, ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே vs டிசி மேட்ச் தான் போறேன். ஸோ எங்க ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏறி சென்னை போய் லேண்ட் ஆயிட்டு அங்க ஒரு டீயை போட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வடக்கு நண்பர் கடையில மினி டிஃபன் போட்டுட்டு மதியம் 3 மணிக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்குங்கிறதுனால பக்கத்துல உள்ள பழனி ஆண்டவர் கோயில் போலான்னு முடிவு பண்ணோம். ஸோ சென்னை மெட்ரோ போயிட்டு அங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருந்து பார்த்தா சென்னையே தெரியும் போல. அதை பார்த்துட்டே இருக்கும் போதே ட்ரெயின் சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு வழியா ட்ரெயின் வந்ததுனால அதுல ஏறி கிளம்பியாச்சு. அப்புறம் அப்படியே பழனி ஆண்டவர் கோயில் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே லஞ்சை முடிச்சிருவோம்ட்டு கடையை தேட ஆரம்பிச்சிட்டோம். கடைசியா ஒரு கடை கண்ணில் மாட்டுச்சு. அங்க ஒரு மினி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு வந்த மெட்ரோலே திரும்பி ரிட்டர்ன் வந்து சென்னை பார்க் லேண்ட் ஆயிட்டோம். அப்பவே மணி 1 ஆனதுனால சேப்பாக் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக சீக்கிரமா போயிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரெயினை பிடிச்சி ஏறிட்டு கரெக்டா 3:30க்கு சேப்பாக்ல லேண்ட் ஆயிட்டோம். அங்க போய் பார்த்தா திருப்பதியில நிக்கிற மாதிரி சரியான கிரௌடு. எப்படியோ சீட்டை கண்டுபிடிச்சு உட்காந்துட்டோம். இப்போ இங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததே நம்ம தலை எம்எஸ்டியை பார்க்கணும் தான். அவர் பேட்டிங் இறங்குவாரா மாட்டாராங்கிற யோசனையிலே உட்காந்துருந்தேன். கடைசியா நம்ம தலை 12th ஓவர்ல இறங்கிட்டாரு. என்னதான் அந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்துருந்தாலும் நம்மளுக்கு தலை தரிசனம் கிடைச்சிச்சுல, அப்படி சொல்லி நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். உங்களுக்கு கிரிக்கெட்ல எந்த பிளேயரை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தலை தோனியை பிடிக்கும்னா தலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்டேடியம்ல எடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் நைட் டின்னருக்கு ஒரு தோசையை போட்டு நைட்டு ட்ரெயின் ஏறிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன்.